ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டூ ஓவர். இது இயக்குனர் ஷர்வி, எழுத்தாளர் ஷர்வி. இதில் முக்கியமாக நடித்தவங்க பார்த்திங்கன்னா மானவ், மரியா பிட்டோ. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஆல்காலிக் பர்சன், குடிப்பழக்கத்தோட கடைசி கட்டத்தை அடைஞ்ச மது பழக்கத்தால் கோளாறு ஏற்பட்ட நபர். அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவர் வந்து குடிப்பழக்கத்தால் எப்படி அவரோட இதெல்லாம் வேலையை இழக்கிறாரு. 5 வருஷமாக வேலை செஞ்ச வேலையை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் பல வேலைகள் தேடி நண்பர்கள்லாம் நிராகரிக்கப்பட்டு அப்புறம் பல வேலையை தேடி அவர் வந்து கடைசியில் ஒரு ஐடி கம்பெனியில் அவருக்கு ஜாப் கிடைக்குது. அப்போ அவர் அடையிற இதுதான் சந்தோஷத்தில் பட முடியுது. இந்த சிவான்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் வராரு. வந்து வேலை இழுக்குது அப்படின்லாம் இது வழக்கமான படமாக இல்லை. இது ஒரு நல்ல ஒரு படமாக வந்து ஒன்றரை அவர் தான் போச்சு. ஷர்வி வந்து இந்த படத்தை வந்து நல்லா இயக்கியிருக்காரு. சொல்ல வந்த கருத்தையும் அழகாக சொல்லியிருந்தார். அதாவது எப்படி வேணால் அவர் வாழ்க்கையை இந்த சிவா ஓட்டியிருக்கலாம். ஆனால் தனது கொள்கையிலேருந்து வெளியே வராமல் ஒரு இடத்துல ஒரு மேனேஜர் வந்து வேலை கிடைக்கும்போது, நீங்கள் அந்த பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச ப்ராஜெக்டை நீங்கள் எனக்கு அப்படியே கொடுத்துருங்க அப்படிங்குவார். ஆனால் அது வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையும் அவர் வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லாமல் அதை எப்படி வேணால் இருக்கலான்றது என்னோடய ஏம் கிடையாதுன்னு வெளியே வந்துடுவார். அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து சமைக்கிற வேலைலாம் செய்வார். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். கனக்கச்சிதமாக இந்த ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. மரியா பின்டோன்றவங்க ஒய்ஃப் கேரக்டரில் அவங்களும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது மாதிரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது திரைப்படத்தோட டைம் இன்க்ரீஸ் பண்ணி வர்த்தக ரீதியாக இது மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடையணும். இது வந்து அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கு. அவார்ட்லாம் வின் பண்ணியதை தாண்டி இந்த சொல்ல வந்த மெசேஜை ஷர்வி அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்சபிள். மாணவன்றவர் கரெக்டாக வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்காம அழகாக நடிச்சிருந்தார். வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல படம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் ஆட் அ செகண்ட் சாய்ஸ், வி நீட் செகண்ட் சாய்ஸ், டூ ஓவர் அப்படின்னு அந்த படத்தோட இது முடியும் கருத்து. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு திரைக்கதைன்னு தான் சொன்னோம். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றது என்னோடய ஆசை. வாழ்த்துக்கள் ஷர்வி. இட்ஸ் அ குட் ட்ரை. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.